இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TFM வச்சு எப்படி விவோ மாடல்ஸ் அன்லாக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துக்கலாம்னா EDL பாயிண்ட் வந்து பார்த்துக்கலாம். EDL பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாத்தீங்க அப்படின்னா EDL பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ EDL பாயிண்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு வந்து நம்ம ஷோ பண்ணி காமிச்சாச்சு. இப்போ டூல வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா அவரும் EDL வந்து கனெக்ட் பண்ணிட்டாரு. இது மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் அன்லாக் பண்ணணும்னா தாராளமா வந்து டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு லோ பிரைஸ்ல வந்து அன்லாக் வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவோ அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மாடலும் செலக்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ மாடலையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டர் ரீசெட் அப்படின்னு இருக்கு, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் ஓகே, லோடர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லைன் பை லைனா ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா லோடர் வந்து லோட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கீழே ஒரு பர்சன்டேஜ் மாதிரி போதான். ஸோ லோடர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோடர் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேக்டர் ரிசல்ட் ஈஸியா வந்து பைபாஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாத்தீங்க அப்படின்னா லோடர் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபேக்டர் ரிசெட் ஆயிடும். ஃபேக்டர் ரிசெட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒர்க் டன். பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டர் ரிசெட் ஆயிடுச்சு. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டர் ரிசெட் பண்ணும். இப்போ வந்து எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ண போறோம். ஸோ ரீசெட் எஃப்ஆர்பி அப்படின்னு கொடுத்துக்கலாம். மொபைல் வந்து EDL மோட்ல கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா திருப்பியும் லோடர் வந்து லோட் ஆகுது. சேம் அதே ப்ரொசீஜர் தான். பாத்தீங்கன்னா ரீசெட் இஸ் எஃப்ஆர்பி ஓகே. எஃப்ஆர்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெட் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபேக்டர் ரிசெட் பண்ணோம். அதாவது பேட்டர்னை வந்து எடுத்தோம். செகண்ட் டைம்ஸ் பண்ணும்போது என்ன எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் TFM டூல வச்சு பைபாஸ் பண்றது. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி மொபைல் ரிலேட்டட் வீடியோ வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்றது. டாடா, பை பை.